தடைத்திறன் ரோவையுடைய ஒரு கடத்தும் திரவியத்தினால் செய்யப்பட்ட ஒரு மெல்லிய வெப்பமாக்கல் மூலகம் உரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. இது மூலத்துக்கு ரன் தடைத்திறன் ரோ. இப்போ தடைத்திறன் ரோவை உடைய ஒரு கடத்தும் திரவியத்தினால் செய்யப்பட்ட மெல்லிய வெப்பமாக்கல் மூலகம், வெப்பமாற ஒரு மூலகமா. இதில் வேறு WLT இவ்வளோ தந்துருக்காங்களா? எல் தந்திருக்காங்க, W தந்திருக்காங்க, தடிப்பு தந்திருக்காங்க, டியாம். அதே மாதிரி இதுக்குள்ள ஒரு மின்னோட்டம் பாயுது முன்னுக்கு இருக்க கேள்வி மாதிரி. அப்போ போல் புலனி அதுலேருந்து அதில் காட்டுறாங்க. நீளம் எல்லையும் அகலம் Wஐயும் Tஐயும் உடைய ஒரு செவ்வக கீழத்தின் வடிவம் உள்ளது. வெப்பமாக்கல் மூலகத்தின் தடை ஆறிற்கான ஒரு கோவையை ρLWT ஆகியவற்றை தருக. அப்போ தடையை என்னத்தில் தரடாம்? ρ, L, W, T. இவங்க டிரெக்டான சமன்பாடு தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா R = ρL/A. இப்போ குறுக்கோட்டு பரப்பு தேவை. இப்போ மின்னோட்டம் இதுக்குள்ள இந்த குறுக்கோட்டு பரப்புல தானே போகுது. அப்போ W தர T தான் இந்த பரப்பு. அப்போ R ρ தடைத்திறன் ρ, நீளமில் W.T இருக்க போகுது. தடைத்திறன் சமன்பாடு எடுத்தாச்சு, கட்டுவிட்டான். L L 100 தர 10⁻³ மீட்டர், W 20 தர 10⁻³ மீட்டர், T 5 தர 10⁻6. என்ன மைக்ரோன 10⁻6 மீட்டர் எல்லாம் மாத்திர மீட்டருக்கு. ρ 8 தர 10⁻5. இப்போ என்ன கேட்குறாங்கண்டா, வெப்பமால் மூலத்தின் தடையை காணட்டாம். சாம்பலை பிரதிடுவோம். R ρL/WT. ரோ விளாண்டு கேட்டிங்கன்னா 8 தர 10⁻5, நீளம் விளாண்டு கேட்டிங்கன்னா 100 தர 10⁻3, W விளாண்டு கேட்டிங்கன்னா 20 தர 10⁻3, T விளாண்டு 5 தர 10⁻6. ஏன்னெல்லாம் மீட்டருக்கு மாற்றினான். அப்போ சமண விளாண்டு கேட்டிங்கன்னா பெருமானத்தை எடுப்போம். 800 800 எடுத்துனா 100, 20 தர 5 100, 10⁻3 10⁻3 10⁻5 10⁻8, 3 6 10⁻9. இந்த 2 நிமிஷம் வெட்டினமெண்டா மிச்சமாக யார் பேருன்னு கேட்டிங்கன்னா 8 தர 9 மேலே போனால் 9. அப்போ 8 தர வேறுபட்ட குறி கழிப்பட்டால் 10⁻1 அடுக்குன்னு வரும். அப்போ 80 ஓமில் இருக்க போகுது. தடை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 80 ஓம். ஓகே, உரு 2இல் காட்டப்பட்டுள்ளவாறு மேற்குறித்த மெல்லிய வெப்பமாக்கல் மூலங்களை பயன்படுத்தி இட வெப்ப சிகிச்சைக்காக அணியத்தக்க வெப்பமாக்கல் திண்டு ஹீட்டிங் பேட் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வெப்பமாக்கல் மூலகங்கள் ஒரு 40 ஓம் நியம தடையுடன் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. ஓகே, இத்திட்டு புறக்கணிக்கத்தக்க அகத்தடை உள்ள 24 வோல்ட் நேரோட்டம் முதலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மெல்லிய வெப்பமாக்கல் மூலகங்கள் செவ்வகங்களினால் வகை குறிக்கப்படுகின்றன. தேவையான சிகிச்சைக்குரிய வெப்பத்தை வழங்குவதற்கு வெப்பமாக்கல் திண்டு குறைந்தபட்சம் 7 வாட் உற்பத்தி செய்தல் வேண்டும். அப்போ இந்த திட்டம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செட் ஒன்று கீற போகிறாங்களாம். என்ன செட்டுண்டா, சரி, அதாவது ஒரு 24 வோல்ட் வளங்களோட, நேரோட்ட வளங்களோட, 24 வோல்ட் வளங்களோட ஒரு இந்த வெப்பமாக்கல் சுருள் 80 ஓம் வெப்பமாக்கல் சுருளில் செய்ய போகிறாங்க. அப்போ இதில் ஒரு 80 ஓம், அதே மாதிரி இதில் ஒரு 80 ஓம், 3 செட்டுக்குறாங்க. சரியா? இது ஒரு லைன். அப்புறம் இன்னொரு லைன் எடுத்து இதில் ஒரு 80 ஓம், பிறகு இதில் ஒரு 80 ஓம், இதில் 40,
இது தந்துருக்காங்க இந்த லைன் எடுத்து இது இணைச்சிருக்காங்க 40 ஓம் இதில். அதே மாதிரி இதில் 80 இதில் 80 இதில் ஒரு 80 அப்புறம் இதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க 80 80 80. இதுக்கு அகத்தடை தரல ஐ மின்னோட்டம் போதும் தந்திருக்காங்க. இதில் ABCDEF கிளை சுற்றின் AF கிளை BE ஆகியவற்றின் தடையை கணிக்க AFக்கும் BE ஆகியவற்றின் தடையை கணிக்கட்டாம். AFண்டா மின்னோட்டம் இங்கே வந்து இதில் ஒரு சிட் மின்னோட்டம் போகும், I1 போகும், I2 போகும், I3 போகும். மொத்தம் I வந்து இங்கே மொத்தமாக சேர்ந்து அப்போ I போகும். அப்போ இங்கே வந்து மூன்றுமே உடையிறால இந்த மூன்று தொடரும், அதாவது இது மூன்றும் சமாந்தரமாக இருக்குது. இதுக்குள்ளால் ஒரே மின்னோட்டம் போகிறதால இது மூன்றும் தொடராக இருக்குது. அப்போ தொடராக ஒரு தடை இருக்குமெண்டா என்ன செய்யணும்னா மொத்தமாக கூட்டுப்படும். இதுக்கு இது சமாந்தரம், இதுக்கு இது சமாந்தரம். இப்போ மூன்றுமே சமாந்தரம், ஏன்னா மின்னோட்டம் மூன்று உடையிறதால மூணு சமாந்தரம். இந்த மின்னோட்டம் மூன்றுக்குள்ளாலையும் போகிறதால மூணு தொடராக இருக்குது. அப்போ AF கடையிலான தடை என்னன்னு கேட்டிங்கன்னா AF அதுக்கான தடை மூண்டையும் கூட்டி விட்டால் சரி 80 கூட்டல் 80 கூட்டல் 80 எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது இந்த 80 அந்த இதை தான் செட் பண்ணியிருக்காங்க. அப்போ 240 ஓமாக இருக்கும். இதே BE கூடாக எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா BE கூடாக தடை எவ்வளோண்டா BE கூடாதுன்னா இந்த இதுதானே. அப்போ இதுவும் I2 தான் போதும் 80 80 இங்கே 40. அப்போ 80 + 80 + 40 160 40 200 ஓம் போகுது இதுக்குள்ளால. சரியா? கிளை BEனோடாக ஓட்டத்தை கணிக்கணும். அப்போ BEனோட ஓட்டம் இதில் IBA கேட்குறாங்க. IBA கொண்டு எங்களுக்கு இந்த சுற்றுக்களுக்கான சமன்பாடே B = IR தான். R எங்களுக்கு தெரியும், I தான் கேட்குறாங்க பழுத்தம் தேவை. அப்போ இதுக்கு அகத்தடை இல்லை. அப்போ அதனால் என்ன செய்யும், இந்த 24 வோல்ட் அப்போ இதில் 0 வோல்ட் இருக்கும், இதில் 24 வோல்ட் இருக்கும். அதுண்டா இப்போ 20 24 இதுலேயும் 24 இதுலேயும் 24 இதில் 0 0 0 ஏன்னா தடை ஒன்றும் இல்லை தானே. அப்போ அதே அழுத்தம் தானே இருக்க போகுது. அப்போ இதில் 24. அப்போ இதுக்கடையிலான அழுத்தம் BEக்கான அழுத்தம் 24 அந்த 0 கழிச்சோம்னா 24 வோல்ட் தான். அப்போ 24 = IBE கேட்குறாங்க. தடை விளைவு 200 ஓமுக்கு. அப்போ இதில் போடுறோன்னா IBE பெருக்கு பற இங்கே வந்து பிரிப்படும். அப்போ 24 200 2ஆல் பிரித்தோம்னா 12 2 மேலைங்களையும் 2ஆல் பிரிக்கிறோம் 12 100. அப்போ 0.12 ஆம்ப். அதுக்குள்ள எவ்வளோ மின்னோட்டம் போயிருக்குன்னா 0.12 ஆம்ப் போயிருக்கு. தேவையான ஓட்டத்தை கணிக்க ஓகே 2ஆகலையும் செஞ்சாச்சு 0.12 ஆம்ப் போயிருக்கு. 3ஆவது என்ன கேட்குறாங்கண்டா கிளை BEயிலும் முழு சுற்றிலும் விரயமாகும் வலுவை கணிக்க வெப்பமாக்கல் திண்டு தேவையான வலுவை உண்டாக்குகின்றதா? BEயிலும் முழு சுற்றிலும் விரயமாகும் வழியை கணக்கிட்டான், வலுவை கணிக்கிட்டான். அப்போ Bக்குள்ளால் போகிற மின்னோட்டம் எனக்கு தெரியும் 0.12 ஆம்ப் போகுது 2 தான் கண்டுபிடிச்சான். அப்போ BEக்குள்ளால் பவர் BEக்குள்ளால் வலு என்னென்னு கேட்டிங்கன்னா I வர்க்கம் தர R I வர்க்கம் R இவ்வளோ I வர்க்கம் 0.12 12 100 எழுதணும் 0.12 அதில் வர்க்கம் தர சமூக தடை விளையாடு கேட்டிங்கன்னா 160 இங்கே 40 அப்போ 200 அப்போ 200 அப்போ எப்படி வரும் 12 தர 12 100 தர 100 தர 200 இந்த 2 சேவை தூக்குறான் 144 12 தர 12 144 140 2ஆல் பிரித்தோம்னா 288 கீழே 100 இருக்குது. அப்போ 100 அப்போ வலுவலன்னு கேட்டிங்கன்னா 2.88 பெட்டாக இருக்கும். அதாவது இந்த BEக்குள்ளால் மட்டும் வலு இருந்திருக்கு. இப்போ என்ன சொன்னால் முழு சுற்று இதை கேட்குறாங்க. இந்த முழு சுட்டை ஒரு ஐய சுற்று இதில் கேட்குறேன். அதாவது 24 வோல்ட்டில் முழு சுட்டன்னா எனக்கு முழு சுற்று தடவை. அப்போ இதில் இந்த 3 சேர்க்குறேன் 8 16 24. அப்போ மொத்தமாக இதில் 240 ஓம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 200 இருந்தது, இங்கே பார்த்தா 240 இருக்குது. சரியா?
இப்போ இதில் சமவெளி தடை கணிப்போம். ஏன்னா அதாவது சமவெளி தடை கணிக்க போகிறேன். இப்போ இது மூண்டும் மின்னோட்டம் வந்து என்ன செய்ய போகுது, மூண்டை உடைய போகுது. இந்த இடத்துல இங்கே ஒரு மின்னோட்டம், இங்கே ஒரு மின்னோட்டம், இன்னொரு மின்னோட்டம் உடைய போகுது. அப்போ மூணு சமாந்தரமாக இருக்குது. அப்போ முதலாவது மொத்தமான சமவெளி தடை கணிப்போம். அப்போ ஒன்றுங்கள் ஆர், ஏன்னா சமாந்தரம்னா ஒன்றுங்கள் R1 ப்ளஸ் ஒன்றுங்கள் R2 ப்ளஸ் ஒன்றுங்கள் R3. அப்போ ஒன்றுங்கள் 240 ப்ளஸ் ஒன்றுங்கள் 200 ப்ளஸ் ஒன்றுங்கள் 240. அப்போ இதில் போமாசி என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட்டல் தானே, போமாசி கூட்டுவோம். போமாசி மொத்தமாக எடுத்தண்டா எவ்வளோண்டு கேட்டிங்கண்டோ 240 இருக்குமே. 12 பிரிக்கினா 240 வரும். இல்லை 2400 வந்துருப்பேண்ணே. 240 இருக்கலாமா? 8 பிரிக்க 6 2 20. சரி பாமே, 24க்கும் 20க்கும் போமாசி இதிலே போட்டு பாமே, எவ்வளோ குழப்பம். 24க்கும் 20க்கும் ஒரு சைவரை காலிச்சிட்டேன். அப்போ 2 பிரிச்சா 12, இதில் பிரிச்சா 10, 2 பிரிச்சா 6, இதில் பிரிச்சா 5, 2 பிரிச்சா 3, இதில் பிரிச்சா 5. அப்போ 5 3 15, 15 2 30, 30 2 60, 60 2 120. 120. அப்போ போமாசி என்ன 120. அப்போ 1200 போல் 120. 1200. 24 எத்தனை பிரிக்கணும் வரும்? 5 பிரிக்கணும் வரும் நினைக்கிறேன். 5 5 0 5 4 20 20 12 5 பிரிக்கணும். மேலே 5 பிரிக்கணும். இங்கே 5 பிரிக்கணும் 1200. அப்போ மேலே 5 பிரிக்கிறேன். 5 5 200 6 பிரிக்கணும் 1200. மேலே இப்போ என்ன செய்கிறேன்? 6 பிரிக்கிறேன். 6 6 240. 5 பிரிக்கணும். இதே 5 பெருக்குவோம். அப்போ கூட்டல் 5. அப்போ மொத்தமாக பார்த்தோம்டா இதில் 6 5 11, 11 5 16, 16ங்கள் 1200 சமன் ஒன்றுங்கள் R. அப்போ என்ன செய்வோம்? 2 பின்னம் தானே, தலைகளை மாற்றி விட்றேன். அப்போ R சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா 1200ங்கள் 16. 4 பிரிச்சோம்டா நன்னாங்க 16, 4 3 12. அப்போ சமவெளித்தோட R சமன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7 4 28. 300 பிரிக்க போகிறோம். 300 இருக்குது. இதில் 4 பிரிக்கிறேன். 7 4 28. 30லேருந்து 20 போட்டால் 2 மிச்சம் 20 அங்கால் இருக்குது. அப்போ 20 5 4 20 75 ஓம் சமவெளித்தோட. அப்போ இப்போ மொத்தத்துக்கான வலுவை காண போகிறேன். மொத்த செட்டுக்கு பி டோட்டல். அப்போ தடை தெரிஞ்சிட்டு எனக்கு அழுத்தமும் தெரியும். 24 வோல்ட்லன்னு போட்டிருக்கேன் அழுத்தம். இதில் 24 வோல்ட். அப்போ இதில் போட்டோம்டா பி டோட்டல் என்னென்னு கேட்டிங்கன்னா I வர்க்கம் ஆர்ன்னு சொன்னேன் உங்களுக்கு. V7 IRல I சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா V∪R. இந்த V∪R இங்கே உனக்கு பிரதிக்கிட்டேன்டா I வர்க்கம் தானே. அப்போ PT சமன் V வர்க்கத்துங்கள் R வர்க்கம். ஏன்னா வர்க்கிங் I வர்க்கம்னா மொத்தம் வர்க்கிங் தானே. அப்போ V வர்க்கத்துங்கள் R வர்க்கம் தர R. அப்போ P டோட்டல் சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா V வர்க்கத்துங்கள் R. அப்போ P டோட்டல் சமன் 24 வர்க்கத்துங்கள் 75. 24 வர்க்கம் வேண்டாம் 24 தர 24க்கு 75. அப்போ 3 சொல்லிக்கணும்னா 2 6 5 8 3 24 25 24. இதையும் 4 பெருக்குவோம். மேலே 4 பெருக்கிறேன். எனக்கு 100 ஆகுது. 25 4 பெருக்கினா 100. 8 8 32 32 24 பெருக்கினா 32 24 என்ற 8 3 24. சரி 8 32 32 24 4 2 8 4 3 12 24 3 2 6. அப்போ 768. அப்போ 768 768 அப்போ 2 பிரிச்சோம். இது 100.2 தானே கொண்டு வந்தோம்னா 7.68 வெட்டாக இருக்க போகுது. ஆனால் எங்களுக்கு முன் கதையில் 7 வெட்டுக்கும் என்ன 7 வெட்டு உற்பத்தி செய்தல் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ 7 6 வந்துட்டு எங்களுக்கு. அப்போ 7 6 தான் பி டோட்டலாக இருக்குது. உண்டாக்குகிறதான்னு கேட்டால் என்ன 7 விட 7 6 8 கூட தான் இருக்குது. எங்களுக்கு அவங்க முன்னுக்கே கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. அதில் வாட்சிங்கன்னா சிகிச்சை வெப்பத்தை வழங்குவதற்கு வெப்பமாக்கல் திண்டு குறைந்தபட்சம் 7 வோல்ட்டை உற்பத்தி செய்ய வேண்டும். ஆனால் எங்களுக்கு 7 6 8 வோல்ட் வருது. 7 வோல்ட் குறைந்தபட்சம் 7 வோல்ட் தான். அப்போ 7 6 வோல்ட் 6 8 வோல்ட் கூடவா இருக்குது, வெட் கூடவா இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா
இது உற்பத்தி செய்யும். இந்த 7/6 வந்து எங்களுக்கு 7 தான் 7 வெட் தான் குறைவானது. அப்போ 7/6 வெட் உற்பத்தி செய்யும் தானே. இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கண்டா, எல்லா வெப்பமாக்கல் மூலங்களின் தடிப்பு அறவாசியாக்கப்பட்டால் சுற்றின் வலுவிரயத்தை கணிக்க. அப்போ தடிப்பு எங்களுக்கு முன்னுக்கு ஒரு சமன்பாடு எடுத்துனாங்க. என்ன சமன்பாடுன்னு கேட்டிங்கன்னா, ஆர் சமன், சரியா, எடுத்த சமன்பாடு சொல்கிறேன். ஆர் சமன் ரோ எல்லுங்கள் டபுள்யூ டி, இதான் தடிப்பு. இப்போ இந்த தடிப்பு அறவாசியாக்கப்பட்டால், சரியா, இந்த தடிப்பு ஆர் சமன் ரோ எல் டபுள்யூ டி பை 2 அறவாசியாக்கப்பட்டா, அப்போ ஆர் சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 மேலே வந்துடும். அப்போ 2 ரோ எல்லுங்கு டபுள்யூ டிஎன் வரும். அப்போ இது 2 மடங்காக போகுது. அப்போ எல்லா தடையும் அப்போ 80 இருக்கிற எல்லா இடத்துல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 160 மாறப்போகுது. அப்போ எல்லாம் 160 மாறினா இதுக்கு சமூக தடவை போய் எது சமூக தரணுமா கண்டு தான் ஆகணும், ஒன்றும் செய்யலாது. அப்போ இதில் 160, அப்போ இதில் 160, இதுலேயும் 160, இதுலேயும் 160. அப்போ ஏற்கனவே நாங்கள் எங்களோட ரோல் 240 வந்தது. அப்போ இது 480 இருக்கும். இது 160, 160, 320, 40 போனால் 360, ஏன்னா 40 இருக்குது இல்லை. இப்போ 160, 320, 40 கூட்டினால் 360. அப்போ இதுலேயும் 480. சம எழுத்தடை எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுங்கள் ஆர் சமன் ஒன்றுங்கள் ஆர் ப்ளஸ் ஒன்றுங்கள் R1, ஒன்றுங்கள் R2 ப்ளஸ் ஒன்றுங்கள் R3. அப்போ ஒன்றுங்கள் 480 ப்ளஸ் ஒன்றுங்கள் 360 ப்ளஸ் ஒன்றுங்கள் 480. சாரி, இப்போ நடந்து பட்டுட்டு ஒன்றுங்கள் 480. போமாசி பார்த்தோம்டா 48க்கும் 36க்கும் விடுங்கதா. 48 2ஆல் பிரித்தா 24, 18, 2ஆல் பிரித்தா 12, 9, சரியா, 2ஆல் பிரித்தா 6, 9, 3ஆல் பிரித்தா 2, 2ஆல் பிரித்தா வேண்டா 3, 9, 3ஆல் பிரித்தா 1, 3, 3, 9, 9, 18, 18, 36, 36 தர 4, ஏன்னா 3, 9, 18, 18, 36, இங்கே 4ஆல் பிரிக்கணும்டா 6, 24, 2க்கு 4, 3, 4, 140. ஓகே, எத்தனை நாள் பிரிக்கணும் வரும்? 3ஆல் பிரிக்கணும் வரும். 8, 3, 24, 2, 3, 3. அப்போ இதை 3ஆல் பிரிக்கணும்டா சரி. அப்போ மேலே 3ஆல் பிரிக்கும் 3, 3, 360 4. ஓ 6, 4, 4. அப்போ இங்கே 4ஆல் பிரிக்கணும், இங்கே 4ஆல் பிரிக்கணும். 4, 4, 480 3 முறை, இதுவும் 3, 3, 10 வந்துட்டே. அப்போ 10 வந்துட்டேன்டா ஈஸியானே. அப்போ தடை மொத்த சமள தடை ஒன்றுங்கள் ஆர் சமன் 10ங்கள் 1440. இந்த சேவனை வட்டி விடுறேன். அப்போ ஆர் சமன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 144. அப்போ இதில் பி டோட்டல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சமன்பாடு எடுத்துனா வி வர்க்கத்துங்கள் ஆர் எத்தனை வோல்ட் 24 தர 24ங்கள் 144. 12ஆல் பிரிப்போம். 12, 12, 144, 12, 2, 24. 12ஆல் இங்கே வேணுமா 2 முறை. அப்போ பி டோட்டல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4 வெட்டாக இருக்க போகுது. என்ன அறவாசி ஆகினா குறைஞ்சிட்டு, தடையை 2 மடங்கு ஆகினா குறைஞ்சிட்டு, சரிதானே, எவ்வளோ குறைஞ்சிட்டு 4 வெட்டுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே எங்களுக்கு 7/6 8 வெட் வந்தது. இப்போ இதில் 4 வெட் வருதா? அப்போ ஓகே 4 வெட் வருது, சரியா. அடுத்து என்ன கேட்குறாங்கண்டா, நீளமெல்லானது அகலம் டபுள்யூவிற்கு சமனெனி. நீளமெல்லான அகலம் டபுள் சமனெனி தடை உரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள வெப்பமாக்கல் மூலகத்தின் மேற்பரப்பளவு எபிள்டபிள்யூவை சார்ந்திருப்பதில்லை என காட்டுக. அதாவது நீளமெல்லானது அகலம் டபுள்யூவிற்கு சமனெனி. இப்போ ஏற்கனவே ஒரு படம் கிருந்தவங்க ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு படம் கறி இது எல், இது டபுள்யூ, இதில் தடிப்பு தான் டி என்று போட்டிருந்தவங்க.
இதில் அவங்க சொல்கிறாங்க இந்த எல்ன்றது அதான் சொல்கிறேன் எல் தான் இது டபுள் சொல்கிறேன் நீளம் எல்லானது அகலம் டபுள் ஜூவிற்கு சமனி. அப்போ இந்த எல் சமன் என்னவா டபுள் ஜூவா. சரி, தடை ஒன்றில் காட்டப்பட்டுள்ள வெப்பமாக்கல் மூலகத்தின் மேற்பரப்பளவு எல் டபுள் ஜூ. தடை ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள வெப்பமாக்கல் மூலகத்தின் மேற்பரப்பளவு எல் டபுள் ஜூவை சார்ந்திருப்பதில்லை என காட்டுக. எல் டபுள் ஜூவை சார்ந்திருப்பதில்லை என காட்டட்டாமா. மேற்பரப்பல் வெப்பமாக்கல் அப்போ இவங்க சொல்கிறாங்க அதில் இருக்க தடை சார்ந்திருப்பதில்லை என காட்டட்டாமா. அப்போ எங்களுக்கு எல் சமன் டபுள் ஜூன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல் சமன் டபுள் ஜூ. ஏற்கனவே எங்களுக்கு எடுத்த சமன்பாடு என்ன சமன்டா ஆர் சமன் ரோ எல்லுங்கள் ஏற்கனவே ரோ எல் டபுள் ஜூ டி என்று ஒரு சமன்பாடு எடுத்துனாங்க. எல் சமன் டபுள் ஜூவா. அப்போ டபுள் ஜூக்கு பதிலாக நாங்கள் எல்ல போடலாம் தானே. எல் சமன் டபுள் ஜூன்னு சொல்லிட்டாங்க தானே. அப்போ எல்ல போட்டோம்டா. அப்போ இதில் போடுவோமே ட்ரெக்டாக கட்டுவிட்டோம். ஆர் சமன் ரோ எல்லுங்கள் எல்டி. அப்போ எல்லையும் மேலேயும் வெட்டி விட்டோம்டா. ஆர் சமன் ரோவங்கள் டி தடைத்திறனுக்கு. அப்போ ரோட்டி என்ன வரப்போகுது. அப்போ எல் டபுள் ஜூ சார்ந்திருக்காது தான். எல்லையும் சார்ந்திருக்குல்ல டபுள் ஜூயும் சார்ந்திருக்குல்ல. அப்படி கேட்டிருக்காங்க. அதாவதுடா ஒரு வெப்பமாக்கல் என்ற ஒரு தட்டை எடுத்துனாங்க. அந்த தட்டை வச்சு கொண்டு ஒரு 7 வெட்டுக்கு மேலான ஒரு வலுப்பரப்பாக்கிக்கான ஒரு சுற்றுக்குனாங்க. அதை கீறி போட்டு அந்த சுற்றுல நாங்கள் தடையை 2 மடங்கு ஆக்கினோம்னா வலு சரியாக குறையிறத பார்த்துனாங்க. பிறகு சொல்கிறாங்க 2 நிலத்தை நீங்கள் சமனம், அதாவது நீளம் அகலம் சமனாக இருக்குமாட்டா ஒரு சதுர செட்டப்பில் இருக்குமா இருந்தால் இதில் நீளம் அகலங்கள் சம்மந்தப்படாது. ஆனால் எங்கே சம்மந்தப்பட டீயும் தடைத்திறன் மட்டும் தான் சம்மந்தப்படுப்பதுன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை வச்சு போய் என்ன செய்ய போகிறாங்க பார்ப்போம். என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு அடுத்து சொல்கிறாங்க. சரி 5 மைக்ரோமீட்டர். 5 மைக்ரோமீட்டரா தடிப்புள்ள மேற்குறித்த வெப்பமாகல் மூலகத்தின் மேல் மேற்பரப்பின் அலகு சதுரத்திற்கான தடை கணக்கு. இப்போ எல் டபுள் சமன்னு சொன்னால சதுரம் தான் வந்திருக்கு. அப்போ இதுவும் மேல் ஒரு தடிப்பில் இருந்தது இந்த தட்டு. 5 மைக்ரோ மீட்டரா. இதை தலைத்து நினைக்கிறேன் எனக்கு தெரியும் 2 தர 10 -5. அப்போ நாங்கள் ஓரளவு மேற்பரப்பின் அலகு சதுரத்திற்கான தடியை கணிக்க. அலகு சதுரம்ண்டா இந்த அலகு சதுரத்துக்கான தடை தான் வேணும். இந்த அளவு அலகு சதுரத்துக்கு அப்போ இது என்ன எக்ஸ்எக்ஸ்ன்னு தான் இருக்க போகுது. எங்களுக்கு நீளம் சம்மந்தப்படாது. அப்போ அலகு சதுரத்துக்கு கணிக்கிறது நீளம் தேவையில்லை. இந்த எக்ஸ்எக்ஸாக இருந்தால் இல்லாமல் போயிடும் மட்டும் இப்போ தான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி செஞ்சாங்க. அப்போ ஆர் சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோவங்கள் டி. அப்போ ஆர் சமன் ரோ விளாண்டா 8 தர 10 தடிப்பை விளாண்டு கேட்டிங்கன்னா 5 தர 10 ஏன்னா மைக்ரோனா 10 அப்போ ஆர் சமன் 8 5 பிரிச்சுங்கன்னா 5 5 30 1 6 தர 10 6 அப்படின்னு வேறுபட்ட கூறி கழிப்பட்டா 6 தர 10 1 அடுக்கு. அப்போ ஆர் சமன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 16 ஓமா இருக்கு. சரியா. அடுத்த சி பாட்டு ஒன்று கேட்குறாங்க. மேலே வெப்பமாக்கல் துண்டு ஒன்றின் மீது ஒன்றாக வைக்கப்பட்ட 2 மெல்லிய படைகளான தடையுள்ள மூலகங்களை கொண்டுள்ளன கொள்க. அதாவது இந்த வெப்பமாக்கல் துண்டு இருக்கு. இந்த வெப்பமாக்கல் துண்டுக்கு மேலே 2 படை வைக்கிறாங்க. இது முதலாவது படை, அடுத்தது 2வது படை. சரியா. இது முதலாவது, இது 2வது. முதலாவது படை வெப்பநிலையுடன் தடைத்திறன் மாறாமல் இருக்கும் ஒரு திரவத்தினால் ஆக்கப்பட்டுள்ளது. அப்போ இது வெப்பநிலை மாறினாலும் தடைத்திறன்றது மாறாதாம். ஆரம்பத்தில் படை ஒன்றின் தடைத்திறனுக்கு சமனாக இருந்த போதிலும் ஆரம்பத்துக்கு தடைத்திறன் சமனாக இருந்த போதிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது தடைத்திறன் அதிகரிக்கின்றது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது தடைத்திறன்றது அதிகரிக்குதாம். ஒரு திரவியத்தினால் ஆக்கப்பட்டுள்ளது. வெப்பமாக்கல் திண்டு ஒரு மாறா வோல்ட்டளவு முதலை பயன்படுத்தி
தொழிற்படுகிறது. நேரத்துடன் மாற்றியமைத்த வெப்பமாக்கல் திண்டின் வலுவிரயத்திற்கு என்ன நடைபெறும் என காட்டுக. அதாவது நேரத்துடன் மாற்றியமைத்த என்னத்தை மாற்றி அமைக்கிறாங்க? நேரத்துடன் வோல்ட் மாறல, தடை மாறப்போகுது. இங்கே இவர தடை மாறாது, அப்போ வலுவிரயம் மாறாது. சரியா? இதில் தடை மாறாது, அப்போ வலுவிரயம் இருக்காது. இந்த இடத்துக்கு என்ன தடை ஆர் சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோவங்கள் டி. இது மாறாமல் இருந்தால் ஆறும் மாறாது, அதனால் இதில் தடை மாறாது. அப்போ அது மாறாமல் தான் போய் கொண்டிருக்கும். இது கொடுக்குற வலுவிரயம் சம இல்லாமல் ஒரே நேரம் தான் போகுது, என்ன மாறாது நேரத்தோட. இதில் தடத்திறன் கூடுது, அப்போ தடை என்ன செய்ய போகுது? கூட போகுது. இதில் தடை கூட போகுது. நேரத்துடன் மாற்றி அமைத்த அப்போ P7 2 சமன்பாடில் களி செஞ்சேன். P7 I வர்க்கம் 6 போட்டேன் நான், 7 V வர்க்கத்துங்கள் 6 போட்டேன் நான். அப்போ இதில் இதான் V வர்க்கம் மாறலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மின்னோட்டம் மாறுதுன்னு சொல்கிறாங்க. நேரத்துடன் மாறுமெண்டா இதை மின்னோட்டத்தை மாற்றுறாங்க போல். அப்போ இந்த செட் எடுக்காமல் இந்த சமன்பாடு எடுத்தோம்டா என்ன நேரத்துடன் மாறுன்ற காசு சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னோம் அப்படி? அப்போ P7 என்ன? V வர்க்கத்துங்கள் 6. தடை கூடும்போது வலு என்ன செய்யும்? குறையும். அப்போ இந்த இடத்துல வலு குறைய போகுது, அப்போ வலுவிரயம் குறையும். இந்த படம் ரெண்டால் வலுவிரயம் குறையும். இதால் தடை மாறாதால் வலுவிரயம் இருக்காது. இதில் மாறாது, வலுவிரயம் மாறாது. இதில் வலுவிரயம் குறையும். அப்போ என்ன நடக்கும்? அப்போ வெப்பமாக்கல் தன்ற வலுவிரயம் நேரத்தில் குறைவடைய போகுது. என்ன வலுவிரயம் குறையுதுன்னா இதுக்கும் தடை கூட போகுது. அப்போ வலுவிரயம் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. இது குறையிறதால இங்கேயும் குறைய போகுது. இவர் மாறாமல் இருக்கிறதால மாறாமல் இருப்பே, அதனால இவர் மாறாமல் தான் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே குறையிறதால இங்கேயும் என்ன செய்ய போகுது? குறையத்தானே போகுது. என்ன இவர் தானே வலுவு கொடுக்க போறார். ஒரு வெப்பமாக்கல் தான் இருக்குது, இதுதான் வெப்பமாக்கல் தண்டு. அப்போ இவருக்கும் வலுவிரயம் என்ன செய்ய போகுது? குறையத்தான் போகுது. ரீசன் என்னன்னு கேட்டால் இதில் அழுத்தம் மாறலைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனால் மின்னோட்டத்தை பற்றி கைக்கலாது. ஏன்னா நேரத்தில் மாற்றி அமைத்தன்ற ஒரு கூட்டு தந்திருக்காங்க. அப்போ இவரை நான் எடுக்கலாது. அப்போ நான் இதை எடுத்தேன் நான். அதனால் தடை கூட கூட என்ன செய்யும்? எங்களுக்கு பெருமானம் கொண்டா வலுவிரயம் வலுவிரயம் என்ன செஞ்சிருக்கு? குறைஞ்சு கொண்டு இருக்குது. அப்போ மொத்த அவசரத்தால் தொகுதியில் வலுவிரயம் என்ன செய்யும்? குறைஞ்சு கொண்டே இருக்கும் என்ற கான்செப்டுக்கு வரலாம். ஓகே. சுற்றுகளுக்கு வலுவை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு நீரோற்ற வளங்களை ஒரு உகந்த படிகுறை நிலைமாற்றியை பயன்படுத்தி அமைக்கலாம். நீரோற்ற வளங்களை ஒரு படிகுறை நிலைமாற்றியை பயன்படுத்தி அமைக்கலாம். இங்கு ஒரு பேப்பு ஆடலோட்ட வோல்ட்டளவு, அதாவது இன்புட், சரியா? நிலைமாற்றி தானே போடுவோம். இதான் நிலைமாற்றி. என்ன செய்ய வேண்டாம்? சுருளுக்குள்ளால் மின்னோட்டம் தான் அனுப்பும்போது காந்தம் உருவாகி இந்த காந்த கொடி இங்கே வெட்டுறதால இங்கே ஒரு தூண்டி மின்னி உருவாகும். இதில் 240 வோல்ட் 240 வோல்ட், அதாவது இதுக்குள்ளால் சுருளுக்குள்ளால் போகும்போது காந்தப்புலம் உருவாண்டா. அந்த காந்தப்புல போடு இதை வெட்டுறதால இங்கே தூண்டிய மின்னிய சவுண்டு உருவாக்கும். அப்போ 240 வோல்ட். அடுத்து 12 வோல்ட்டிற்கும் 240 வோல்ட்டை 12 வோல்ட்டுக்கும் 48 வோல்ட்டுக்கும் இடையே ஒரு செப்பம் செய்யத்தக்க 12 வோல்ட்டுக்கும் 48 வோல்ட்டுக்கும் இடையே செப்பம் செய்யத்தக்க அந்த அளவுக்கு ஆடலோட்ட வோல்ட்டளவை படிகுறைப்பதற்கு ஒரு நிலைமாற்றி பயன்படுத்தப்பட்டது. என்ன டிசி வராது, ஏசி தான் வரும் நிலைமாற்றி என்றா. அப்போ டிசின்னா பெட்ரி கரண்ட் வராது, இதான் வரும், ஆடலோட்ட கரண்ட் தான் வரும், பயன்படுத்தப்படுகின்றது. இந்நிலைமாற்றின் முதன்மை சுருளின் 800 சுற்றல்கள். N = 800 சுற்றல் இருக்காம, இந்த 800 சுற்றல் இருக்காமா. பயப்பு கட்டத்தில் நிலைமாற்றி பயப்பு ஒரு நேரோட்ட வோல்ட்டளவை மாற்றப்படுகின்றது. இதுக்கு அங்கே டேரக்ட்லாம் செட் பண்ணி நேரோட்டமாக மாற்றுறாங்க. அதாவது 4 டேரக்டெல்லாம் கீறி செஞ்சுருப்போம், அதை விடுங்க. இப்போ இது ஆடலோட்டம் தான். இதுக்குள்ளேயும் என்ன இருக்குது? ஏசி இருக்குது. இதுக்குள்ளேயும் ஏசி தான் ஓடும். பிறகு டேரக்டை வச்சுக்கொண்டு டிசியாக மாற்றுறாங்களாம். இது 12 வோல்ட்டுக்குள்ளே 48 வோல்ட்டாக மாற்றுது. அது 240 வோல்ட்டாக 12 படிக்குறை நிலைமாற்றி. இதில் 800 முறுக்குகள் இருக்காமா. நிலைமாற்றியை பற்றி சொல்லணும்னா டிரெக்டான சமன்பாடு தான் இருக்குது. அதாவது முதன்மை வோல்ட்டுங்கள் துணை வோல்ட், அதாவது இதான் முதன்மை, இது பிரைமரி செகண்டரி, அதாவது முதன்மை துணை. அதே மாதிரி முறுக்குன்றதும் இதே விகிதம் சமன்
மின்னோட்டம் மட்டும் தலைகளாக வரும். மற்றபடி மிச்சம் எல்லாம் உண்டாக தான் இருக்குது. அது பிரைமரி செகண்டரி ஆனால் இங்கே செகண்டரி பிரைமரியாக வரும். இந்த ஒரே ஒரு சமன்பாடு தான் இருக்குது. இப்போ நாங்கள் இதில் என்ன செய்ய போகிறோம்னா கழிவாக நிலைமாற்றியின் துணை வோல்டளவு விஎஸ்சிக்கும் முதன்மை வோல்டளவு விபியும் கொண்டுள்ள விகிதத்திற்கான ஒரு கோவையை முதன்மை சுருளில் உள்ள சுற்றுகளின் என்பி துணை சுருளில் உள்ள சுற்றுகளின் என்பி என்எஸ் ஆகியவற்றை எழுதுக. இந்த அதில் எழுதிட்டேன் விபி விஎஸ் அதுதான் கேட்குறாங்க. முதலாவது விபிங்கள் விஎஸ் சமன் என்பிங்கள் என்எஸ் மின்னோட்டம் மட்டும் தலைகளாக வரும். இரண்டாவது துணைச்சுருளின் ஆர்எம்எஸ் வோல்டளவு 12 வோல்ட்டிற்கும் 48 வோல்ட்டிற்கும் இடையே மாற்றப்படலாம் எனில் துணைச்சுருளில் தேவைப்படும் சுற்றல்களின் எண்ணிக்கை வீச்சை கணிக்க. அப்போ எண்ணிக்கை வீச்சு தான் கேட்குறான். 12 வோல்ட்டுக்கு 48 வோல்ட்டுக்கு கணக்கு பார்க்க போகிறேன். அப்போ டிரெக்டாக போடுவோம். பிரைமரி எவ்வளவு 240, 12 வோல்ட்டு கணக்கு போடுறேன். என்பி எவ்வளவு 800. அப்போ எக்ஸ் எவ்வளோன்னு வச்சோம்னா குறுக்கு பருக்கம் செஞ்சோம். இதை வெட்டும் 12 இதை வெட்டினா 2 முறை. அப்போ 20 இங்கே இருக்குது. இந்த சேவரம் வெட்டலாம். அப்படி பார்த்தோம்னா 2x சமன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 80. அப்போ எக்ஸ் சமன் 80 கேட்டிங்கன்னா 40 சுற்று. சரியா 12 வோல்ட்டுக்கு. இதே சமன்பாடு இங்கே இல்லை. அது ரெண்டாவது இருக்குது. 240க்கு 48 சமன் 800க்கு எக்ஸ். இது அதாவது முதன்மை வோல்டளவு துணை வோல்டளவு முதன்மை சுருள் துணை சுருள் 48 24 2 முறை. இந்த சேவரம் வெட்டினோம்னா எக்ஸ் சமன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 தர 80 160 சுற்றல் வரும். 160 சுற்று. இதில் 40 சுற்று இருந்தால் 12 வோல்ட்டாக இருக்கும். 160 சுற்று இருந்தால் 48 வோல்ட்டுக்கிட்ட வரணும். சரி, நேரோட்ட பயப்பு வோல்டளவு நிலைமாற்றியின் துணைச்சுருளின் பயப்பு வோல்டளவில் 80 வீதமாகும் விரும்பிய முழு அலைச்சீராக்கிய நேரோட்ட பயப்பு வோல்டளவு 240 வோல்டெனின் நிலையமாற்றியின் பயப்பு வோல்டளவை கணிக்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மூன்றாவதுல இப்போ ஒரு வோல்ட் ஒன்று உருவாகிருக்கான். இதில் வர்ற அவுட்புட் என்னென்னு கேட்டிங்கன்னா 80 வீதமாகும். நிலைமாற்றியால் 24 வோல்ட் உருவாக்கப்படுதாம். அப்போ இப்போ இன்புட் ஒன்று கொடுக்குறோம். இதில் எங்களுக்கு 80 வீதமான அவுட்புட் தான் வருதாம். அப்படின்டாடா நிலைமாற்றி 240 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி ஒரு செட்டாக தருது எனக்கு. அதில் 80 வீதமாக தான் டிசியாக மாற்றப்பட்டு தான் சொல்கிறாங்க அவங்க. அப்போ இதில் 80 வீதம் தான் 24 வோல்ட்டாக மாற்றப்படுதான். அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ வோல்ட் வந்திருக்கு, இந்த 100 வீதம் எவ்வளோ ஒன்று கேட்குறாங்க, வேற ஒன்றும் கேட்கல. அதானே வேற ஒன்றும் கேட்கல, இது தான் கேட்குறாங்க. 240 வோல்ட் 80 வீதம் தான் இதில் படிக்க பாருங்க. கேள்வியே நேரோட்ட பயப்பு வோல்டளவு நிலைமாற்றியின் துணைச்சுருளின் பயப்பு வோல்டளவின் 80 வீதமாகும் விரும்பிய முழு சீராக்கிய நேரோட்ட பயப்பு வோல்டளவு 24 வோல்டெனின் நிலைமாற்றியின் பயப்பு வோல்டளவு கேட்குறாங்க. அப்போ நிலைமாற்ற பயப்பு வோல்ட் இந்த இருக்குது. இது சுற்று நேரோட்ட சுற்றாக்குறது. நான் டேரக்ட் வச்சு என்ன சொன்னேன், அந்த சுற்றாக்குறது. அப்போ இதில் என்ன 80 வீதம் தான் 24 வோல்ட்டுண்டா தர 100 வீதம் எவ்வளவு? சேவரம் வெட்டுக்குவோம். 8 24. அப்போ 30 வோல்ட் வந்துருக்கும் எங்களுக்கு. 30 வோல்ட்டில் 80 வீதமான 24 வோல்ட்டை இந்த நேரோட்ட பயப்பு வோல்ட்டளவாக இருக்க போகுது. சரியா, நேரோட்ட சிறுமை, அதாவது முழுமையாக சீராக்கிய நேரோட்ட பயப்பு வோல்ட்டளவு. நிலைமாற்றி 24 வோல்ட் நேரோட்டத்தில். அப்போ 24 வோல்ட் நேரோட்டம். இதுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. 30 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் போகுதுட்டு. நேர் ஓட்டத்தில் 120 வெட்டை நுகரும் ஒரு சுமைக்கு வலுவை வழங்குகின்றது. அப்போ 120 வெட் ஒரு சுமைக்கு வலுவை வழங்குதான். ஜூல் வெப்பமாக்கல் காரணமாக துணையில் உள்ள வலு இழப்பு சுமையினால் நுகரப்பட்ட வலுவின் 10 வீதம். அப்போ இதில் ஜூல் ஹீட்டாக போதாம். ஜூல் ஹீட், இந்த ஜூல் ஹீட் இந்த 120ல் 10 வீதமாகும். இப்போ 120ல் 10 வீதம் எனின் நிலைமாற்றியின் பயப்பு வோல்ட்டளவு. அப்போ இந்த நிலைமாற்ற பயப்பு வோல்ட்டளவுண்டா 120 வெட் வந்திருக்கு. அதே மாதிரி ஜூல் இழப்பும் இருந்திருக்கு. அப்போ மொத்தமாக இதுக்குள்ளே போன வலுவலான்னு கேட்டிங்கன்னா 120 + 120 தர 10 தானே. 100 மேல் 10. இந்த சைடு 12. அப்போ 120
32 வெட். அப்போ இந்த இதான் நிலைமாற்றி, இந்த நிலைமாற்றி தான் நேரோட்டமாக மாதிரி இருக்குது. அப்போ இதில் 132 வெட் வெளியாகிருக்கு, செலவாயிருக்கு. எவ்வளோ 30 வோல்ட்டுக்கு, ஏன்னா இங்கே கண்டனா 30 வோல்ட்டை, 30 வோல்ட்டு செலவாயிருக்கு. அப்போ இதுக்கு பி சமன் என்ன, விஐ போகும். விஐ பி சமன் விஐ வலு சமன் விஐ என்ற ஒரு சமன்பாடு இருக்குது. அப்போ பி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 132, பி எவ்வளோன்னா 30, ஐயா கேட்குறாங்க. அப்போ ஐ சமன் என்னென்று கேட்டிங்க இவ்வளவுதான். ஆகவே ஐ சமன் என்னென்று கேட்டிங்கன்னா 132 30, 3ஆல் பிரித்தோம்னா 4 12, 4 12, அப்போ 44 10. அப்போ ஐ சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா 4 ஆம்பர் இருக்க போகுது. இந்த கேள்வியில் ஒரு வெப்பமாக்கல் சுற்று தந்தவங்க, அந்த வெப்பமாக்கல் சுற்றை வச்சு கொண்டு 2 படையை ஹீட் பண்ணவங்க. அப்போ அந்த வலுவிரயம் என்ன நடக்குமென்று கேட்டவங்க. ஆனால் இந்த வெப்பமாக்கல் சுற்றில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தடப்பெருமானம் தந்து, அதாவது முதலாவது 80 ஓமில் இருக்கிற ஒரு, அதாவதுடா ஒரு 80 ஓம் இருக்கிற மாதிரி ஒரு தகடு தந்தவங்க, ஒரு தட்டு. இது ஒரு வெப்பமாக்குமா, இது ஹீட்டை பிறப்பிக்குமா. இதை வச்சு கொண்டு ஒரு சுற்று ரெடி பண்ணவங்க, ஒரு 3 செட் சுற்று ரெடி பண்ணவங்க. அந்த 3 சுற்று செட்டையும் ஒரு நேரோட்ட வலுவோட இணைச்சி ரெடி பண்ணிட்டு இதில் ஹீட் ஒன்றை ப்ரொடியூட் பண்ண வச்சாங்க. இதில் தடத்திறனை அரைவாசி ஆகினோடனே என்ன செஞ்சிட்டோன்னா தடை 160 போயிட்டு இந்த டைமில் 7.6 வெட்டுன்றது வந்தது. இதில் 4 வெட்டுன்னு வந்தது. அப்போ தடை கூடும்போது வலுவன்றது குறைஞ்சிது இந்த இடத்துல. அப்போ நாங்கள் இதை யூஸ் பண்ணல, அப்போ இதை மட்டும் தான் யூஸ் பண்ணலாம்னு யூஸ் பண்ணுவாங்க. பிறகு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தவனால் இப்போ என்னென்னா சதுரமாக இருந்தால் இந்த தடைன்றது ரோவிலையும் டீலையும் தான் தங்குமென்று சொன்னவங்க. ரோலைன் டீ, ஏன்னா இதுவும் இல்லைன்னா ரோலைன் டீயும் தங்குமென்று சொல்லிட்டு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா இந்த தடை வெப்பமாக்கல் சுருளுக்கு மேலே ஒரு 2 படையை வைக்கிறாங்க. அதில் ஒரு படை வெப்பத்தை உறிஞ்சாது, இன்னொரு படை வெப்பம் வலுவை வலுவில் மாறாமல் இருக்கும், வலு விரைய வீதம் மாறாமல் இருக்கும். ஆனால் அடுத்த 2வது படையில் வலு விரைய வீதம் குறையிறதால இதில் வலு விரயமும் குறைய போகுது. வலுவிரயம் குறையும் என்ன, அப்படி ஒரு கான்செப்ட் என்ன. இதில் வலுவிரயம் மாறாமல் வச்சு இதில் வலுவிரயம் குறையிற ஆளை வச்சுக்கோண்டா வலுவிரயம் என்ன செய்யும், இங்கே தான் குறையத்தான் போகுதுன்ற கான்செப்ட் எடுத்து போட்டு பிறகு என்ன செஞ்சிட்டாங்கண்டா அப்படியே இந்த செட்டுக்கு இந்த 24 வோல்ட் கொடுத்தோம்லோ, இந்த 24 வோல்ட் கொடுக்குறதுக்கு ஒரு நிலைமாற்றி செட்டப் ஒன்று ரெடி பண்ணி இந்த நிலைமாட்டில் இதில் 240 வோல்ட் கரண்ட் வருமா. இதில் எங்களுக்கு 12க்கு 48 இடையில் இருக்குமா வெப்பில். இதுக்கேற்ற மாதிரியே சுருள்கள் எண்ணிக்கை சமன்பாடுகளை வச்சு கொண்டு சுருள் எண்ணிக்கை கண்டு போட்டு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா இந்த 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 துணைச்சுருளில் இருந்து வர்ற கரண்டில் எத்தனை 90-80 விதமான கரண்ட்டு தான் இந்த நேரோட்டம் இந்த இந்த 24 வோல்ட்டாக மாற்றப்படுதுன்னு கதை சொல்லி போட்டு அப்படி மாற்றப்பட்டனா இது எத்தனை வோல்ட்டில் இருந்து இருக்கும் என்று கேட்டு போட்டு இதுக்கு இந்த இந்த இதால் ஒரு சுமௌண்ட் கொடுக்கப்படுதான் 132 வெட்டுக்குள்ள மொத்தம் 132 வெட்டுக்கு கணக்கு போட்டாங்க. வெட்டுக்கு சும்மா கொடுக்கப்பட்டா இதுக்குள்ள அளவில் மின்னோட்டம் ஓடி இருக்குமன்ற கதையும் கேட்டு, அதாவது மொத்தமாக ஒரு செட் எடுத்து அந்த செட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த கணக்கு செஞ்சுருக்காங்க. இது ஒரு சர்க்யூட் சிஸ்டம் மாதிரி நார்மலான ஒரு பேசிக்கான கேள்வி வச்சு தான் செஞ்சுருக்காங்க. நம்ம ஒழுங்காக வச்சோம்னா இந்த கேள்வி செய்யலாம். பட் இதில் புதுசான விஷயம் என்ன இந்த இருக்குது, ஓரளவுக்கு நிலம் 2 சமனான நிலமாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். R = T என்று இருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் வலுவமாக அதாவது தடையை மாற்றும் போது சமாதானமாக தடையை மாற்றும் போது என்ன செய்யணும், வலுவன்றது குறையுதுன்றதையும் ஏன்னா முதல் மாறதால் அதே மாதிரி R= அதாவது இருக்கிற எல்லா சமன்பாடையும் நாங்கள் இதில் யூஸ் பண்ணாங்க. வலுக்கும் தடைக்கும் வீசமனையர் இந்த மாதிரி சமன்பாடெலாம் யூஸ் பண்ணாங்க. ஒரு ஹீட்டை உருவாக்குற ஒரு தொகுதியை கட்டமைச்சிட்டு அந்த தொகுதிக்கு நாங்கள் வழங்குற வலு முதல்ல கான்செப்ட் நிலைமாற்றி வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை மேக் பண்ணியிருக்காங்க.